இப்போ என் கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா வர கேள்வி, எஜுகேஷன் லோனை ரிஜெக்ட் பண்றாங்க, என் எஜுகேஷன் லோனை எதுவும் காரணமே சொல்லாம ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல சிவில் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ச்ல ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் கேள்வி, எஜுகேஷன் லோன் நீங்க டைரக்டா பிரான்ச்சுக்கு போய் கொடுக்கணும்னு கிடையாது அப்ளிகேஷனை. அதுக்குதான் பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு ஒன்னு இருக்கு. நீங்க உங்க எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ண வேண்டிய இடம் பிரான்ச் கிடையாது, பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல். பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டலுக்கான வெப்சைட் லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அங்க போய் பாருங்க. எதுக்காக பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டலை அப்ளை பண்ண சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்டோட போர்ட்டல் ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க நினைக்கிற மாதிரி பிரான்ச் ஒரு எஜுகேஷன் லோனை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லா பிரான்ச்லயுமே எஜுகேஷன் லோனை சாங்ஷன் பண்ற பவரையோ ரிஜெக்ட் பண்ற பவரையோ எடுத்துட்டாங்க. சாங்ஷன் பவர் இருக்கலாம், ஆனா ரிஜெக்ஷன் பவர் கிடையாது. ரீஜனல் ஹெட் இல்லனா ஜோனல் ஹெட் தான் ஒரு எஜுகேஷன் லோனை ரிஜெக்ட் பண்ண முடியும். சோ பிரான்ச்சுக்கு போய் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த வித்யாலட்சுமி போர்ட்டலுக்கு போங்க, இல்லனா நியர்பை இ சேவை மையத்துக்கு போய் கூட அந்த அப்ளிகேஷனை கொடுங்க. அந்த கொடுத்தீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. நீங்க எந்த பேங்க் பிரான்ச்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. 100 rupees சார்ஜ் இருக்கு. வேவ் பண்ணிருக்காங்களா இப்போ அப்டேட்டடா இன்னும் அந்த போர்ட்டல்ல இல்ல, பட் யூஸ்வலா 100 rupees கேட்பாங்க உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு. இ சேவை மையத்துக்கு போனாவே போதும், இல்ல உங்க வீட்டுல உங்களுடைய லேப்டாப்ல இருந்து இந்த வேலையை பண்ணிடலாம். அதுவும் பெரிய லோன், எஜுகேஷன் லோன்ல ஒரு 30-40 lakh லோன்லாம் ஈவன் ரீஜனல் ஆஃபீஸ்க்கே பவர் கிடையாது. டைரக்டா ஜோனல் ஆஃபீஸ்க்கு அந்த லெவல்ல தான் ஒரு எஜுகேஷன் லோனை ரிஜெக்ட் பண்ண முடியும். அதுவும் ப்ராப்பரா ரீசன் சொல்லணும். ஹைகோர்ட் நான் நிறையவே சொல்லியிருக்கேன், ஹைகோர்ட் எல்லாம் ரொம்ப எதிராக இருக்கு. பேரண்ட்ஸ் சிபில் குறைவு காரணமாக எஜுகேஷன் லோனை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ இஃப் சிபில் சைட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்க ரிட்டர்ன்ல எழுத முடியாது அந்த போர்ட்டல்ல, வேற எதுனா காரணம் தான் சொல்ல முடியும். நிச்சயமாவே உண்மையாவே பயங்கரமான ஒரு காரணம் இருக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு. வேற லோனை ஸ்டூடெண்டே டிஃபால்ட் பண்ணிருக்காரு ஒரு பர்சனல் லோனா அப்படின்னு சொன்னா பண்ணலாமே தவிர, பேரண்ட்ஸோட எஜுகேஷன் அது சிபில் ரிப்போர்ட் கம்மி அப்படின்றதுக்காக எல்லாம் ஒரு லோனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கோ த்ரூ பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.